ஹலோ மீ திஸ் இஸ் வீடியோ டிரான்ஸ்கிரிப்ஷன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிட்னாப் பை சைக்கோ மாஃபியா வியோட எபிசோட் 6 பார்க்கலாம். ஸோ சாரி எல்லாருக்கும், பிகாஸ் நான் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. என்னோடய ஃபோன் ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ நியூ ஃபோன் வாங்குகிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ அதனால் நியூ ஃபோன் வாங்கிடலான்ட்டு முடிவு பண்ணி நியூ ஃபோன் வாங்கியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வீடியோஸ் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் என்னால் ரெகுலராக வீடியோஸ் போட முடியல. ஸோ பார்க்கலாம், டேஸ் போகட்டும். நான் எப்படியே கண்டிப்பாக உங்களுக்கு ரெகுலர் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகேடா. நம்ம இன்றைக்கி ரொம்ப வேலைன்னு பேசாமல் நான் எபிசோட் 6 போயிடுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போன பாட்டு இதோட முடிச்சிருப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம பப்லேருந்து முடிச்சுட்டு நம்ம ஜங்குக்கும் வயன் வந்துட்டுருப்பாங்க. ஸோ டேவங்களாம் வீட்டுக்கு போயாச்சு. இப்போ மற்ற எல்லாருமே வீட்டுக்கு போயாச்சு. இப்போ நீங்களும் ஜங்குக்கும் கையை ஹோல்ட் பண்ணிட்டு அங்கே நைட் டைமில் நடந்து போயிட்டு பேசிகிட்டே போகிறீங்க. அப்போ 2 சரக்கு அடிச்சிட்டு சுற்றிட்டுருப்பாங்கள்ல. ஸோ அந்த பப்லேருந்து 2 பேர் உங்கள்கிட்ட ரொம்ப வளர்க்குறாங்க. ஸோ ஜங்குக் பார்க்குறான். நீங்கள் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க. அவங்க ரொம்ப பேசுகிறாங்க, உங்களை பார்த்து ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க. உங்களை ஒரு நாள் வரியா என் கூட அப்படிலாம் ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக போகுது. ஸோ ஜங்குக் கிட்ட பார்க்குறீங்க. ஜங்குக் பார்த்துட்டு, வயன் நீ கண்டுக்காதவா போகலாம் அப்படி சொல்லிட்டு அனுப்ப போயிட்டே தான் இருக்கீங்க. அவங்க உங்கள் பின்னாடியே ஃபாலோ பண்ணான். ஸோ ஜங்குக்குலாம் கடுப்பாயிடுச்சு. ஸோ அவன் ஒரு கட்டத்தில் அவன் ஏய் உங்களுக்குலாம் என்னடா வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ அவங்களும் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காளே அவள் தான் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டோடனே நம்ம ஜங்குக்குலாம் கடுப்பாயிட்டு அப்படியே ஒரு பஞ்சு தான் பண்ணுறான். அவ்வளோதான், எல்லாம் கீழே வந்துட்டானுங்க 2 பேருமே. அவனுங்க போய் பார்த்துட்டு ஜங்குக் அடிக்கலாம் வரானுங்க. வயன்லாம் பயந்துட்டு, ஜங்குக் பிரச்சனை வேண்டாம், வாங்க போயிடலாம், வயன் நீ கம்னரு நான் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக் செம்மையாக ஃபைட் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு எல்லாருக்குமே மூக்குலேருந்தே ரத்தம் வந்துடுது. அந்தளவு ஜங்குக் ஃபைட் பண்ணுறான். தென் எல்லாம் பஞ்ச்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஜங்குக்கு இப்போ மரியாதையாக போயிடும். அதுக்கப்புறம் யாரா இந்த மாதிரி கப்புள்ஸ் முன்னாடி பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே அவனுங்களாம் இல்லை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையாட்டிட்டு போயிடுறாங்க. ஸோ நீங்களும் ஜங்குக்கு இப்போ சேஃபாக வீட்டுக்கு போயிடுறீங்க. தென் நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆகிடுச்சு. ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்பயும் போல் உங்கள் காலேஜுக்கு போகிறீங்க வரீங்க. இப்போ ஈவினிங் போல் நீங்கள் எல்லாமே எங்கே பிளான் பண்ணுறீங்கன்னா ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெபெக்கா, ரோஸ், வயன், மியா, ஜங்குக், டேங் நீங்கள் எல்லாருமே ரெட்டியாக நின்றுக்கிட்டு இருக்கீங்க. எங்கன்னா இப்போ நீங்கள் ஷாப்பிங் மால் போகணும். பிகாஸ் உங்களோட காலேஜ் ஆனுவல் டே. ஸோ அதுக்கான காஸ்டியூம்ஸ், மேக்கப் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வாங்கணும். ஸோ ஜங்குக்கும் டேங்கும் தான் வாங்கணும், காஸ்டியூம்ஸ் வாங்கணும். ஸோ அதுக்கெலாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு போகணும்ல. ஸோ அதுக்காக தான் ஷாப்பிங் போகலாம் முடிவு பண்ணுறீங்க. ஸோ அப்போ எல்லாருமே இப்போ ஷாப்பிங் மாலில் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கும் டேங் பாய்ஸ் செக்ஷன் போயிடுறாங்க. நீங்கள், மியா, ரோஸ், ரெபெக்கா நீங்கள் 4 பேருமே கேர்ள்ஸ் செக்ஷன் சைடு போயிடுறீங்க. ஸோ அப்படி ஆகுனா எல்லாருமே பிரித்து போயிட்டீங்க. இப்போல்லாம் முடிச்சுட்டு பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு உங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பார்த்துட்ருக்கீங்க. எங்கன்னா அங்கேயே ஷாப்பிங் மால்லே தான். ஜங்கு பார்த்துட்டு நீ என்ன ட்ரெஸ் எடுத்தேன்னு உங்களை கேட்குறான். நீங்களும் ஒரு மாதிரி ஒரு சின்னதாக ஃப்ராக் மாதிரி எடுத்தப்போ சொல்லிட்டு காட்டுறீங்க. லைக் ஒரு எல்லோ கலர் ஃப்ராக் மாதிரி காட்டுறீங்க. ஸோ ஜங்குக்கு பிடிச்சிருச்சு. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரும் வித் எல்லோ. நீங்களும் எல்லோ, ஒன்லி எல்லோ, அவன் பிளாக் வித் எல்லோ. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்களும் ஓகே அப்படியே மேட்சாக போட்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்கீங்க. இங்கே டேங்கெலாம் சொல்லவே வேணாம். ஐயோ இவங்க பண்ணுற அழுப்புற தாங்க முடியலையே. டேங் கேட்குறான், மச்சான் போகலாமாடா, பசிக்குதுடா எனக்கு அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஜங்குக்கும் போகலாம் வாங்க எல்லாம் போகலாம் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே ஒரு ரெஸ்டாரண்ட் கிட்டே உட்காந்தாச்சு. ஸோ சரிடா நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் எல்லாரையும் உட்கார வச்சுட்டு அவன் போகலான்னு பார்க்குறான். ஸோ தென் ஜங்குக் இல்லை நான் ஃபஸ்ட்டு போகிறேன், அதுக்கப்புறம் நீ வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு இப்போ ஏஞ்சி போகிறான். ஸோ அப்போ அவன் போகும்போது யாரும் பிளாப்லாம் பேசிகிட்ருக்காங்க. லைக் எப்படியோ சவுத் கொரியா பற்றி பேசிகிட்ருக்காங்க. ஜங்குக்கெல்லாம் டவுட் ஆகிடுதுன்னா சவுத் கொரியாவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல நின்று கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு பார்க்குறான். பார்த்தா அங்கே நிறையா பேர் மாஃபியா கேங்ஸ் தான். ஸோ அவங்க எல்லோரும் சவுத் கொரியா வில்லிகளாக ஏதோ தப்பு பண்ணலான்னு நினச்சிட்டு ஸோ அவங்க சவுத் கொரியாவுக்கு ஏதோ தப்பாக பண்ண போகிறாங்க. ஸோ அதெல்லாம் அவன் பேசிகிட்ருக்காங்க. அங்கே ஜங்குக் காதில் விழுந்துடுது. தென் ஜங்குக்கு சும்மா இல்லை, அவன் கேமரா ஆன் பண்ணி வச்சு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கான். அவங்களும் ஏதோ ஜங்குக்கு சடனாக பார்த்துட்றாங்க.
ஜங்குக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டு இருக்கும்போது அங்கே இருந்த ஒருத்தன் ஜங்குக்கு அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறான். ஸோ ஜங்குக்கும் என்ன பண்ண முடியாமல் அவன் கேமராவை எப்படி கீழே போட்டுறான். அங்கே இருக்க ஒருத்தன் வந்து கேமரா எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு, பாஸ் இங்கே பாருங்கள், இதில் நம்ம எல்லோரும் கேமரா வீடியோ எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒருத்தன் சொல்கிறான். அங்கேயே ஒருத்தன் சிகரெட் அடிச்சுக்கிட்டே ஸ்மோக் பண்ணிக்கிட்டே பார்க்குறான். யார் தம்பி நீ, பார்க்க இன்னசென்ட் மாதிரி இருக்க, நீ எங்களை வீடியோ எடுக்கிறியா அப்படின்ற மாதிரி அவன் கொஞ்சம் திமிராக கேட்குறான். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, சவுத் கொரியாவுக்கு துப்பாக்கினும் இல்லீகலாக செய்ய ட்ரை பண்ணுறீங்க, அதுதான் வீடியோ எடுத்தான். ஓ அவ்வளோ பெரிய ஆளா நீயே பார்க்க பால் குடிக்கிற பப்பா மாதிரி இருக்கிற, உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை, அந்த வீடியோவை அழிச்சிடு, இல்லைன்னா எங்ககிட்ட அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை வரும், வேண்டானா அந்த வீடியோவை அழிச்சிடு. மாட்டேன், நான் அழிக்க மாட்டேன், அது கண்டிப்பாக சோஷியல் மீடியாவில் போடுவேன். உயிரோட தண்டா நீ சோஷியல் மீடியாவில் போடுவேன் அப்படின்ற மாதிரி அங்கே ஒருத்தன் பாஸ் ஹெட் இருப்பான். ஸோ அவன் சொல்கிறான். அவனை ஜங்குக் பார்த்துட்டு உங்களை எங்கேயோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்குள்ளே அவனுங்க என்ன பண்ணிடுறானுங்கண்ணா, ஜங்குக்கோட வயிற்றுலேயே ஒரு கத்தியை சொருகிடுறானுங்க. தென் ஜங்குக் கத்தக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவன் வாயை பிடிச்சிக்கிறானுங்க. ஜங்குக்கு அப்படியே முடியல, அவனுக்கு மூச்சு கூட விட முடியல, அந்தளவுக்கு ரொம்ப பிடிச்சி அழுத்திக்கிறானுங்க. அந்த கேமராவையும் எப்படி சொல்கிறது, அந்த வீடியோவை வந்து டெலீட் பண்ணலை, அவனுங்க வச்சுக்கிட்டானுங்க. அந்த கேமராவை எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. ஜங்குக்குலாம் ப்ளட்டு ரொம்பவே அதிகமாக போகுது, அவனால் கத்த முடியல, வாயில் ஒரு துணியை கட்டிடுறானுங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே கீழே தள்ளி விட்டுட்டு செத்து போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டானுங்க. அப்படியே ஒரு மிதி மிதிச்சுட்டு அந்த ஹெட் அப்படியே ஜங்குக்கோட தலையை அப்படியே ஒரு மிதி மிதிச்சுட்டு அப்படியே அவனுங்கெல்லாம் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. பிகாஸ் இவன் எங்கேயா சொல்லிட்டு போகிறான்ட்டு, உயிரோட இருந்தால் இருக்கட்டும், செத்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே தூக்கி போட்டு வந்துட்டானுங்க. ஸோ அப்புறம் வந்து கொஞ்சம் நேரத்தில் ஜங்குக்கால் முடியல, அவன் எப்படியோ கொஞ்சம் அவுட் ஆஃப் த பெயின் அவன் கத்த ஆரம்பிச்சிட்டான். ஸோ அப்போ வந்து டேயாங் காதில் விழுந்தது. ஸோ டேயாங் ஏய் ஜங்குக் சவுண்ட் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் சரி இருங்க நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பிரச்சனையா என்னன்னு தெரியலையே சரி சொல்லிட்டு டேயாங் இங்கே போகிறான். அந்த சந்தில் பார்த்தா இங்கே மாதிரி ஜங்குக்கு பார்த்துருக்க நிலமே அவன் இப்படி பிளட்டில் படுத்துருக்கதை பார்த்துட்டு டேய் ஜங்குக் என்னடாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஓடி போய் அப்படியே அந்த கத்தியை பார்க்குறான். கத்தி அவன் வயிற்று சொருகிருக்கு. ஸோ அதை பார்த்த உடனே டேய் மச்சான் என்னடாச்சு உனக்கு, என்னடா அது இவ்வளோ பிளட்டு, என்ன யாருடா மச்சான், யாரும் ஏதோ மாஃபியா வேண்டாம், நம்ம சவுத் கொரியாவுக்கு ஏதோ தப்பு செய்ய போகிறாங்கடா, இல்லீகலாக அந்த வீடியோ எடுத்து அதுக்கு தாண்டா இது அப்படின்ற மாதிரி அவனை பேச முடியல. பிகாஸ் அவனுக்கு எனர்ஜியே இல்லை, கத்தி அவனுக்கு எனர்ஜி இல்லாமல் போயிடுச்சு. இப்போ அந்த கேமரா எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பயமாக கேட்குறான். ஸோ ஜங்குக்கு தெரியலடா, அவனுங்க கையில் தான் இருக்குது. அந்த கேமராவில் தான் நம்ம சவுத் கொரியாவை தப்பாக யூஸ் பண்ண போகிறானுங்க, அதில் தான்டா எல்லாம் உண்மையான விஷயம்லாம் இருக்குது, அது மட்டும் எப்படியாவது கண்டுபிடிச்சிரு மச்சான், அது மட்டும் எப்படியாவது கண்டுபிடிச்சி சொல்லிட்டு அதுக்கு ரொம்பவே கத்துறான். ஸோ சாரிடா ஜங்குக்கு இந்த மாதிரி பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு எஃப்எஃப்னால் நம்ம வியோட எஃப்எஃப் முடிஞ்சதுக்கப்புறம் ஜங்குக்கோட எஃப்எஃப் நல்லபடியாக எஃப்எஃபாக போடுறேன். ஸோ யாருக்கும் எந்த பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்கு ஹர்ட் எல்லாம் போடுறேன், யாரும் இறந்து போகிற மாதிரிலாம் போட மாட்டேன். ஸோ யாரும் வரி பண்ணிக்க வேண்டாம். சரி ஓகே கண்டினியூ பண்ணிக்கலாமா? ஓகே இப்போ வந்து ஜங்குக்கும் வந்து இந்த வயிற்றுலேருந்து கத்திடு எனக்கு வலிக்குதுடா அப்படி ஜங்குக்கு ரொம்பவே வலிக்குது போல். ஸோ அவன் எடுக்க சொல்கிறான். அந்த டைமில் நீங்களும் வரீங்க. ஸோ அந்த டைமில் நம்ம டேயாங் வந்து அந்த கத்தி எடுத்தோடனே ஜங்குக்கு அப்படியே கீழே வந்துடுறான். இப்போ அதை பார்த்த வயன் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். பிகாஸ் டேயாங் தான் ஏதாவது பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு வயன் ஓடி வந்து ஜங்குக்கு பிடிச்சிக்கிறான். வயன் இங்கே பாரு, நான் வயிற்று கத்தி தான் எடுத்தேன், நான் எதுவும் பண்ணலடி. இல்லை நீ தான் என் ஜங்குக்கு எதுவும் பண்ணிட்டேன். ஜங்குக் என்னடா ஆச்சு ஜங்குக் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கெலாம் சொல்லவே வேணாம், ஜங்குக் அவ்வளோதான் ஃபெயிண்ட் ஆகிட்டான். ஸோ ஃபெயிண்ட்டு தான் ஆகியிருக்கான். ஸோ வயன் வந்து எவ்வளோ தட்டி பார்க்குற எழுந்திரிக்கவே இல்லை. என்னடா பண்ண ஜங்குக் ஜங்குக் என்னடா பண்ண, நான் குத்துலடி, யாரும் குத்துனாங்க, நான் கத்தியை தான் எடுத்தேன்.
பாரு அப்படி சொல்லிட்டு காட்ட ட்ரை பண்ணுறான். பிகாஸ் எதுவுமே அவனால் அந்த டைமில் வயனுக்கு என்ன சொல்கிறதே தெரியல. மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டான். அப்போ இப்போ டேங் தான் கொண்டுட்டான் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டான். ஏன்னா இவ்வளோ நேரம் போய் ஒரு வார்த்தை கூட ஃபோன் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஸோ அவன் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். ஸோ நீ தான் எதுவும் பண்ணிட்ட, நீ தான் எதுவும் ஜங்குக்கு பண்ணிட்ட, இல்லை நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழறான். ஸோ பிகாஸ் அது ஜங்குக்கு அவரோட ஃபேவரட் பர்சன் கூட. ஸோ அதனால் ரொம்பவே அழறான். வயன் இங்கே பாருடி, நான் எதுவும் பண்ணல சொல்கிறது கொஞ்சம் கேளுடி, நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஏன் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறான். வயன் வந்து எப்படி சொல்கிறது, அவன் கேட்குற மாதிரி இல்லை. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா அப்படியே ஜங்குக்கை தூக்கிக்கிறான். ஸோ லைக் அவள் முடிஞ்ச அளவுக்கு தூக்கிக்கிறான். ஸோ தூக்கிட்டு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிடுறான். ஃபோன் பண்ணால் அவங்களுக்கு ஒரு நேரத்தில் வந்து பார்க்குறாங்க. ஸோ இல்லை அவ்வளோதான் ஜங்குக்கு இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க. அவர் நோ மோர் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அவ்வளோதான், பையனுக்கெலாம் வேண்டாம். அவ்வளோ அழுவ வருது, முடியல அவளால். ஜங்குக்குன்னு அழ ஆரம்பிச்சிட்டான். இங்கே மியாக்கெலாம் சொல்லவே வேணாம், அண்ணான்னு சொல்லிட்டு அழறா. ரோஸ் ரெபேக்காலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கட்டே. அவங்களாம் கிட்ட வரான். கிட்ட வராத, நீ கிட்ட வந்து உன்னை நான் குத்திடுவேன், கிட்ட வராது. ஜங்குக்கு நீ தான் கொன்னுட்டு நானும் அவனும் ஒரு லவபிள் கப்பிள்ஸாக இருந்தோம். உனக்கு அது பிடிக்கல, அதுதானே ஜங்குக்கு இப்படி கொண்டுட்டு உனக்கு நாங்கள் நல்லா இருக்குது எனக்கு பிடிக்கலையா, ஏன் இப்படி பண்ணிட்டு அவங்க ஏன் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி நம்ம வயன் வந்து டேங்கோட காலரை பிடிச்சி அப்படியே இழுத்து கேட்குறான். அவங்க எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் எதுவுமே முடியல. கொஞ்ச நேரத்தில் போலீஸ்லாம் வந்துடுறாங்க. ஸோ அவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க. வயன் போலீஸ்கிட்ட அரெஸ்ட் பண்ணுங்க, இவன் தான் என் ஜங்குக்கு கொண்டான், இவனை 5 வருஷம் எப்பயுமே வெளியே விட்டுறாதீங்க, யாரையும் நல்லா இருக்கணும் இவன் நினச்சது கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு எமோஷ்னலில் தப்பாக ஜங்குக்கு இறந்து போனனால அவளால் என்ன எமோஷ்னல் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் கண்ணாப்பினான் அவங்க தப்பாக பேசுகிறா. ஸோ அப்படி தேவங்கெலாம் கடுப்பாயிடுது. நீ பாரு, நான் அவனை கொல்லலை, அவனை காப்பாற்ற தான் ட்ரை பண்ண தவிர அவனை கொல்லணும் என்றைக்குமே நினைக்க மாட்டேன். அவன் என்னோடய ஃப்ரெண்டு, என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு மாதிரி. அவனை இப்படியே கொல்ல நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லவும் ட்ரை பண்ணுறான். வயன் கடுப்பாயிட்டு அவன் திரும்பிடுறான். ஸோ இங்கே டேங்க்கு என்ன சொல்கிறதுனே தெரில, வயனுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா வந்து டேங்க்கும் வயனை பிடிக்கும், வயனை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாதுன்னு அவனுக்கு தோணுது. ஸோ அதனால் வந்து அவனும் வேறு வழி இல்லாமல் போலீஸ் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ அவனும் கம்முன்னு போயிட்டான். ஸோ இங்கே அப்புறம் நம்ம அங்கே போலீஸில் ஜெயிலில் போட்டுடுறாங்க. இங்கே ஜங்குக்கு ஃபியூனல்லாம் நடக்குது. அங்கே தேவங்களும் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஜங்குக்கு அவனுக்கு வந்து என்னென்னா, நம்ம தானே கத்தி எடுத்தோம், பட் ஆனால் நம்ம அவனை கொல்லலையே, அவன் உயிரை காப்பாற்ற தான் ட்ரை பண்ணுவோம், வயன் ஏன் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு மாதிரி மென்டல் டிப்ரெஸ்ட் ஆயிடுறான் டேங் அங்கே ஜெயிலில் இருந்து. இங்கே வயனுக்கெலாம் சொல்ல வேணாம், வயன் போய் ஜங்குக்கு அம்மா கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப அழறான். அப்புறமா இந்த விஷயத்த கேட்டவுடனே வயனோட அம்மாவும் இந்தியாவிலேருந்து வந்து ஜங்கு கூட ஃபியூனல் அட்டென்ட் பண்ணிட்டு, இங்கே பாரு வயன், நம்ம இங்கே இருக்கிறது நல்லது கிடையாது, வா நம்ம இந்தியாவுக்கே போயிடலாம். அம்மா நான் வரமாட்டேம்மா, ஜங்குக்குள்ள இடத்த விட்டு நான் வரமாட்டேம்மா. வயன் சொன்ன பேச்சை கேளு, இங்கே இருந்தால் நீ ஜங்கு கூட நினப்பில் இருந்து செத்துருவடி, வேணாம் வா. அம்மா நான் வரமாட்டேன், வா வயன், என் பேச்சை கேளு. அம்மாக்கே உடம்பு ஆல்ரெடி முடியல, நம்ம பிஸ்னஸ் ஆல்ரெடி டவுனில் போயிட்டுருக்கு, அந்த பிஸ்னஸை வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு வயனோட அம்மாவும் வேறு வழி இல்லாமல் இந்தியாவுக்கு புக் பண்ணுறாங்க டிக்கெட்டு வயனுக்கும். ஸோ ரெபேக்கா, ரோஸ், மியாலாம் அழறாங்க வயன் போக போகிறான்ட்டு. அதுக்கப்புறம் வயன் வராத அளவுக்கு அவங்க அம்மா பண்ணுறாங்க. பிகாஸ் வந்தானா அவளோட எய்ம் போயிடும். ஸோ அவளோட படிப்பு ஸ்டடீஸ் பாதிக்கும்ன்ட்டு. ஸோ அதனால தான் அவங்க இந்தியாவுக்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ரெபேக்காவுக்கு ரோஸ்க்கெலாம் சொல்லவே வேணாம், ரொம்ப அழறாங்க, வேண்டாம் வயன் போகாதன்றாங்க. ஸோ அவங்களால நம்ம வயனால் அவங்க அம்மாவோட பேச்சை எதிர்த்து பேச முடியாதுல்ல. ஸோ அதனால் வந்து அவளும் வேறு வழி இல்லாமல் அவங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு அவள் இந்தியாவுக்கு போயிட்டா. ஸோ இப்போ ரெபேக்கா, ரோஸ், மியா எல்லாமே ஏர்போர்ட்டில் உட்காந்து அழுதுட்ருக்காங்க. ஸோ ஜங்குக்கு ஃபியூனல்லாம் முடிஞ்சு ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் வயனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. வயன் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறா. பிகாஸ் அவளால் முடியல, ஃபோன் எடுத்தால் ஏதாவது அழுதுருவாளோ அப்படின்ற மாதிரின்ட்டு. ஸோ அவளால் பேச முடியல. ஸோ அப்படியே ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம்
இப்போ வந்து வயன் வந்து ஒரு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அப்படி தான் அவள் எப்பயும் அவளோட பார்த்துட்ருக்கா. இப்போ அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே சீரியஸாக போயிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு வந்து லைக் அவங்களுக்கு பிரெயினில் பிரச்சனை, பிரெயின் டியூமர் மாதிரி வரப்போகுது சொல்லிட்டு டாக்டர் வந்து ரொம்ப நல்லா டேக் கேர் எடுத்துக்க சொல்கிறாங்க. ஸோ வயன் நர்ஸ் தானே, ஸோ அவங்க அம்மாவுக்கு வேண்டிய எல்லாமே பார்த்துட்டு வீட்லேயே அவள் பார்த்துக்கிறா. ஸோ மெடிசன் வாங்கி தரதாக இருக்கட்டும் எல்லாமே. அப்புறம் பிஸ்னஸ் பக்கத்துலேயே பார்த்துக்கிறா, அவங்க அம்மாவோட பிஸ்னஸ். ஸோ அது எல்லாமே பார்த்துட்டு அப்படியே சைட் பை சைட் பார்த்துட்ருக்கா. அவங்க அம்மா பிஸ்னஸ்க்கு போகிறது கிடையாது, அவங்க வீட்டிலேருந்து பார்க்குறாங்க. ஸோ அப்படி தான் டேஸ் அப்படியே ஸ்கிப் ஆகிடுச்சு. பையனுக்கு இப்போ ஜங்குக்கு டோட்டலி மறந்துட்டா. ஜங்குக்கு பேரை சொன்னால் கூட யாருன்னு கேட்பான். ஏன்னா அந்தளவுக்கு அவள் மறந்துட்டு இப்போ வாழ்ந்துட்டுருக்கா. பிகாஸ் அவள் இப்போ ஞாபகம் வந்தால் ஜங்குக்கு நினப்பு வந்துச்சுன்னா அவளுக்கு வந்து எப்படி சொல்கிறது, அவள் ஒர்க்கில் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடுவா, டிப்ரெஸ்ட் ஆகிடுவா. ஸோ அதனாலே வந்து நினப்பு வரக்கூடாது, ஸோ மறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்பயே மறந்துட்டா. ஏன்னா இறந்தாச்சு, அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண முடியாது. பட் ஆனால் இப்படி ஒரு விஷயம் பண்ணுவாள். ஜங்குக்கு இறந்த டே மட்டும் அந்த டெத் டே இருக்கும்ல, ஸோ அப்போ மட்டும் போய் ஃப்ளவர் மாதிரி வச்சு ஜங்குக்கு வேண்டியதெல்லாம் அவனுக்கு பிடிச்ச விஷயம்லாம் செய்வாள். இந்தியாவில் நம்ம செய்வோம்ல அந்த மாதிரிலாம் செய்வாள். அது மட்டும்தான் செய்வாள், மற்றபடி ஜங்குக்கிட்ட அந்தளவுக்கு கிடையாது. பட் ஜங்குக்கு அவர் நினப்பு இருக்கும், பட் ஆனால் அந்தளவுக்கு கிடையாது. ஸோ ஓகேவா, இப்படி தான் டேஸ் போயிட்டுருக்கோம். வயன் ஒரு நைட் டைம் 10:30 போல் அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு எப்படி வந்துட்டுருக்கான். ஸோ இப்போ யாரோ கூப்பிட்றாங்க, லைக் வயன் அப்படின்ற மாதிரி. அவளுக்கு வயன் சவுண்ட் கேட்குது. எல்லாம் நம்மளோட இமேஜினரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டுருக்காங்க. அம்மா ஃபோனும் வச்சாச்சு. ஸோ இவள் போயிட்டுருக்கும் போது ஒரு பிளாக் கார் யாரோ வந்து அங்கே ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ புகையெல்லாம் வருது, அதை க்ராஸ் பண்ணி போகலான்னு வயன் நினைக்கிறேன். வேண்டாம், பிரச்சனையாகும், ஏன்னா ஸ்மோக் ஸ்மெல் பிடிக்காது. ஸோ அவள் வேறு வழி எடுத்துகிட்டு ஸோ அந்த வழியில் போயிட்டுருக்கும் போது யாரோ வந்து அவளை லைக் ஃபாலோ பண்ணுற மாதிரி அவள் ஃபீல் பண்ணுறா. ஸோ வந்து பின்னாடி திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. ஸோ இப்படி தான் ஒரு செகண்ட் பார்த்துட்ருக்கா. சரி நம்ம இமேஜினரியில் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படி திரும்பி போயிட்டுருக்கும்போது யாரோ அவளை வந்து லைக் எப்படி சொல்கிறது, இந்த ஸ்ப்ரே பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி யாரும் ஸ்ப்ரே பண்ணிடுறாங்க மயக்கம் இருந்து. ஸோ அது அப்படியே லைக் வயனோட ஃபேஸில் அடித்தோடனே அவள் அப்படியே மயங்கி போட்டு விழுந்துடுறா. ஸோ இப்போ தான் நம்மளோட ரியல் ஸ்டோரியே ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி வந்தது எல்லாமே பாஸ்ட் லைஃப். இதுக்கப்புறம் தான் நம்ம கிட்னாப் சைக்கோ மாஃபியாவோட கதையே ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, இதுக்கப்புறம் எப்படி இருக்கும், நல்லாயிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதுக்கப்புறம் கதையெல்லாம் நல்லா தான் இருக்கும். நீங்கள் எல்லோரும் மஸ்ட்டு வாட்ச் பண்ணணும். ஓகேவா, சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேடா, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே மயக்க போட்டு விழுந்ததுக்கப்புறம் ஐஸ் ஓப்பன் பண்ணுறா. ஸோ ஓப்பன் பண்ணால் ஏதோ ஒரு டார்க் பிளேஸில் உட்காந்துருக்கா. அவளால் எப்படி சொல்லுது, ரொம்ப ஹெட்லாம் பெயினாக இருக்குது அவளுக்கு. வயனும் எங்கே இருக்கு, இது என்ன பிளேஸ், யார் என்ன கடத்தினா அப்படின்ற மாதிரி அவள் ரொம்ப கன்ஃபியூஸாக கேட்டுட்ருக்கான். உடனே ஒரு கோல்டான டோனில் நான் தான் கடத்தினேன் அப்படின்ற மாதிரி ஒரு டோன் கேட்டோன்னே ஸோ வயனுக்கு ரொம்பவே பயமாயிடுச்சு. ஸோ வயன் பார்க்குறான், யாருமே உங்களுக்கு தான் அவ்வளோ தைரியம் இருக்குது, அப்புறம் வெளிச்சத்தில் வந்து சொல்லலாம் அது யார் நீங்கள்ன்ட்டு, ஏன் இருட்டில் நின்று நான் தான்ன்ற மாதிரி சொல்கிறீங்க, யார் அப்படின்ற மாதிரி வயன் மறுபடியும் கன்ஃபியூஷனாக கேட்குறான். ஸோ அந்த பாதில் அந்த வெளிச்சத்தில் வந்து லைட்டாக வந்து நிற்கிறாங்க. ஸோ எனக்கு பயங்கரமான ஷாக்கு. அதை நிற்கிறது வேறு யாரும் இல்லை, நம்ம டேங் தான். நீயா நீ எனக்கு கிட்னாப் பண்ண, என்னை விடு, இங்கே பாரு, நீ ஜெயிலில் தான் இருந்த 5 years ஆகிடுச்சு, வீட்டில் விட்டுட்டாங்களா, ஹே வாய மூடு, நானும் பார்த்துட்டு இருக்கேன் வந்ததுலேருந்து ஒரே கொஸ்டினை கேட்டுட்ருக்கேன், என்னடி பயம்லாம் அறுத்து போச்சா என்ன அப்படின்ற மாதிரி ரொம்ப கோல்டாக கேட்குறான். இங்கே பாரு, என்னை வீட்டில் விடு, எங்கள் அம்மா என்னை தேடுவாங்க, வீட்டில் விடா, இப்படி எங்கே இருக்க, ஏய் சவுத் கொரியாவில் இருக்கடி நீ, சவுத் கொரியாவில் இருக்கண்ணா, என்ன சொல்கிற, ஆமாம் நான் பொய்யா சொல்லப்போகிறேன், லொக்கேஷன் வேணால் காட்டட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் லொக்கேஷன் எடுத்து காட்டுறான். பார்த்தா அப்போல்லாம் வந்து சியோல் சவுத் கொரியான்னு காட்டுது. அவ்வளோதான் உங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னை எப்படி கூட்டிகிட்டு வந்தேன் நான், இப்பயும் என்ன என்னை எப்படி கூட்டிகிட்டு வந்தேன், வாய் வாயில் வந்து துணி கட்டுங்க அப்படியே சொல்லிட்டு அவள் வாயில் அப்படியே துணி கட்டுறாங்க அந்த அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ் எல்லாம். இப்போ சொல்கிறேன் பேபி,
நான் எப்படி வேணாலும் ஜெயிலில் இருந்தேன், என்னென்ன கஷ்டத்தெல்லாம் அனுபவித்தேன், அந்த கஷ்டத்தை நீ அனுபவிக்க போகிற அப்படின்ற மாதிரி ரொம்ப கோல்டாக பேசுகிறான். அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறானே தெரியல. பிகாஸ் ரொம்ப கோல்டாக கேட்குறான். இது பாரு, நான் வேணும்னே பண்ணல, அங்குக்கு கொன்று உனக்கு அதுக்கு தண்டனை போலீஸ் கொடுத்தாங்க, நான் அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கன்ஃபியூஷனாக சொல்கிறான். ஏய் இங்கே பாரு, நீ எனக்கு அந்தளவுக்கு டிப்ரெஷன் கொடுத்தனால தான் அன்றைக்கி நான் கொல்லவே இல்லைடி, நான் அவனை கொல்லவே இல்லை. ஐயோ கடவுளே, நான் அன்றைக்கி எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண, அன்றைக்கி நீ கேட்டியோ சொல்லு, அன்றைக்கி என் பேச்சை கேட்டியா? என்ன சொன்ன? அரெஸ்ட் பண்ணுங்க, இவன் தான் என் அங்குக்கு ஒன்றவன். என்ன நான் சொன்ன அந்த போலீஸ்காரன் அவனுக்கு எவ்வளோ அடி அடிச்சது தெரியுமா? அதெல்லாம் அவன்கிட்ட சொல்ல வேண்டாம், செயலில் காமிச்சதான், அப்போ தான் உனக்கு தெரியும் என் வலி என்னன்னு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு, சரி உனக்கு டவுட்டாகவே இருக்கும், ஆனால் தான் கொண்டிருப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவை உனக்கு காட்டுறேன், பார்த்து தெரிஞ்சுக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஒரு வீடியோ எடுத்து காட்டுறான். அந்த அன்றைக்கி நடந்தது தான். ஸோ அதை பார்க்குறான். இதுதான் பாரு அப்படி சொல்லிட்டு அதை எடுத்து உங்களுக்கு போட்டு காமிச்சோன்னா நீங்கள் அதில் பார்க்குறீங்க, அது எல்லாமே அவனுங்க தான் கொண்டது. ஸோ அது அங்குக்கு அங்கே அப்படி கீழே விழுந்ததுக்கப்புறம் நம்மகிட்ட அவங்க ஓடி வந்து எல்லாம் சொல்கிறான் அவன். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு சாரி, நான் உன்னை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், என்னை மன்னிச்சிடு. மன்னிப்புலாம் வேணாம், நீ மன்னிப்பு கேட்கணும், அந்தளவுக்குலாம் கஷ்டப்பட வேண்டாம். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அது எல்லாமே என்னோடய செயலை காமிச்சிடுறேன். என்னை மன்னிச்சிட்டேன், எனக்கு ஒரு சான்ஸ் தர மாட்டியா? ஒரு சான்ஸா? இதுக்கப்புறம் நீ எவ்வளோ சான்ஸ் கேட்டாலும் நான் தர மாட்டேன். அதை நான் இதுக்கப்புறம் செயலில் தான் கட்டுப்பேன். இதுக்கப்புறம் வாழ்க்கை ஹெல்லில் தான் வயன். இதுக்கப்புறம் பாஸ்டெல்லாம் பேசி என்ன ஞாபகப்படுத்தாது, ஏன்னா பாஸ்ட் இஸ் அ பாஸ்ட். ஓகே, அதெல்லாம் விட்டுட்டு இதுக்கப்புறம் உன் லைஃப் எப்படி மாறப்போகுது, இங்கேருந்து நீ என்னென்ன கஷ்டப்பட போகிற எல்லாம் நீ பார்க்க போகிற. ஓகே அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப சைக்கோ மாதிரி பேசுகிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இப்படி மாறிட்டேன்? ஆமாம், என்னை மாற்ற வச்சதே நீ தானடி, அன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துச்சு. இல்லை சரி, உன்கிட்ட சொல்லலாம் வேண்டாம், நான் இதுக்கப்புறம் செயல்லே காமிச்சிடறேன் சரியா அப்படின்ட்டு அவங்க சொல்லிவிட்டு ரொம்பவே சைக்கோத்தனமாக சிரிக்கிறான். ஸோ ஓகேடா, இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. இதோட நம்ம எபிசோட் 7 கூடிய சீக்கிரத்தில் பார்க்கலாம். ஸோ ஓகேடா மீன்ஸ் சீக்கிரம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். 7 சப்ஸ்கிரைபர் தான் வந்திருக்கீங்க, சீக்கிரத்தில் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா வீடியோஸ் ரெகுலராக நான் போடுவேன். ஓகேடா, அதுக்கப்புறம் மீட் பண்ணலாம். ஸோ எனக்கு பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் இருந்ததுன்னா ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே, ஹெட்ஃபோன் வியர் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நாய்ஸ் தெரியாது. ஓகேடா ஆர்மிஸ், அப்புறம் ஸ்டே சேஃப், எல்லோரும் பத்திரமா வீட்டில் பாருங்கள் என்னோடய வீடியோஸை. ஓகேடா, சப்போர்ட் பண்ணணும், எனக்கு உங்கள் லவ் தேவைப்படுது. ஓகேடா, பாய் ஆர்மிஸ், பாய். சொல்ல வந்துட்டு ஜின்னோட சீரீஸ் போயிட்டுருக்குது, மினி சீரீஸ், அது யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு மாஃபியாவை கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு அதுக்கும் ஒரு சப்போர்ட் கொடுங்க. ஓகேடா, அதுதான் சொல்லணும்னு நினச்சேன், வேறு எதுவும் கிடையாது. அதுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுக்கல, ஸோ ரொம்ப கம்மியான வியூஸ் தான் போயிருக்கு. ஸோ அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கடா. சரி ஓகேடா ஆர்மிஸ், பாய்.